ஒரு ரீல் முன்னாடி போட்டிருந்ததுல ஒருத்தவர் என்னை கமெண்ட் பண்ணியிருக்காரு. சார் நீங்க டாக்டரா?" அப்படின்னு. நான் இல்லங்க. ஐ அம் சர்டிஃபைட் பர்சனல் ட்ரெய்னர்ன்ற மாரி நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழ இன்னொருத்தவரு, இந்த மாரி நீங்க பண்ண சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆர் ஆயுஷ்ல வந்து சர்டிஃபைடா இருந்தா தான் நீங்க வந்து லீகல். இல்லன்னா நீங்க போடுறதெல்லாம் இல்லீகல்ன்ற மாரி அடிச்சாரு. ஆயுஷும் சரி, நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலுக்கும் சரி, இதுக்கும் அதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? கேஸ் இருக்கு, என்ஏஎஸ்எம் இருக்கு. அது மாரி இன்னும் ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. விசா இருக்கு. நெறைய இருக்கு. இது எல்லாமே வந்து நேஷனல் மெடிக்கல் கவுன்சில்ல தான் வந்து இது பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பா கிடையாது. இது வேற, அது வேற. இது என்ன கணக்கு இருக்கு அப்டின்னா, நான் இப்ப சிவில் இன்ஜினியர்ன்னு வச்சுக்கோங்க. நான் போய் பார் கவுன்சில்ல பதியணும்னு சொல்ற மாரி இருக்கு. பிரிவென்டிவ் சைடு, கரெக்டிவ் சைடுனா என்னன்னு இவருக்கு தெரியாதுன்னு நான் நெனைக்கிறேன். பிரிவென்டிவ் சைடுன்றது ட்ரெய்னர்ஸ், கோச்சஸ், நியூட்ரிஷனிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு லேன் இருக்கு. கோச்சிங்க்கு யாராவது ஒருத்தவங்க கேட்கறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஏதாவது கிரானிக் பெயின் இருக்குன்னா, நான் பிசியோதெரபிஸ்ட்ட தான் சொல்லுவேன். நான் வந்து அத உட்கார்ந்து அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஸோ எந்த மெடிக்கல் ஸ்கூல்லயும் எனக்கு தெரிஞ்சு கார்ப் சைக்கிளிங், பீக் வீக் இந்த மாரி சிலபஸ் இருக்கதா எனக்கு தெரியாது. நான் வந்து உண்மையிலேயே சில டாக்டர்ஸ் 2 சைடும் தெரிஞ்சு பேசுறவங்கள ரொம்ப மதிக்கிறேன். அவங்க பேரெல்லாம் கமெண்ட்லயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அவங்க ஏதாவது ஒண்ணு பேசுனாங்கன்னா, அது கிரெடிபிளா இருக்கும். ஒரே ஒரு சைட தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது. இன்னொன்னு மக்களுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இது வேற லேனு, அது ஒரு லேனு. உடம்பேத்துறதுக்கு நீங்க போய் டாக்டர்ட்ட போறதில்ல. அதே மாரி ட்ரெய்னர்ட்ட வந்து மருந்து மாத்திரை நீங்க கேட்க போறதில்ல. அதனால இந்த மாரி கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க ரிசர்ச்ச நீங்க ஒழுங்கா பண்ணுங்க.